வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். தமிழகத்தில் நடைபெறவுள்ள லோக்சபா தேர்தல் மாநிலத்தில் பாஜகவின் சுயேட்சை பிரசாரத்தின் சாத்தியமான வெற்றி குறித்த ஊகங்களை கிளப்பியுள்ளது. ஆளும் திமுக மற்றும் அதிமுகவில் இருந்து கணிசமான மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையுடன் பிஜேபி தனது உள்ளூர் மற்றும் தேசிய முறையீட்டில் குறிப்பாக முக்கிய இளைஞர் வாக்குகளை இலக்காக கொண்டுள்ளது என்று தமிழ்நாடு பிஜேபி துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி வலியுறுத்தினார். இருப்பினும் அதிமுக மீண்டும் தனது இடத்தை பிடிக்கும் என்ற நம்பிக்கையில் உள்ளது. அதிமுக செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி, பாஜக தலைவர் கே அண்ணாமலை போன்ற புதிய முகங்களின் தாக்கத்தை நிராகரித்து திமுக மற்றும் அதிமுகவில் நிறுவப்பட்ட சின்னங்களை தமிழக வாக்காளர்கள் முக்கியமாக அங்கீகரிப்பதாக வலியுறுத்துகிறார். அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் மூலோபாயவாதிகள் தமிழ்நாட்டின் அரசியல் நிலப்பரப்பின் இயக்கவியல் பற்றி எடை போடுகின்றனர். தமிழ்நாட்டின் அரசியல் சூழலில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை மேற்கோள் காட்டி குறிப்பாக முதல் முறை வாக்காளர்களிடமிருந்து பாஜகவை நோக்கி ஒரு சாத்தியமான ஊசலாட்டத்தை சிலர் எதிர்பார்க்கிறார்கள். மற்றவை மாநில அரசியலின் நடைமுறை தன்மையை எடுத்துக்காட்டுகின்றன. அங்கு திராவிட கட்சிகள் வரலாற்று ரீதியாக மத்திய அரசாங்கத்தின் மீது குறிப்பிடத்தக்க செல்வாக்கை பெற்றுள்ளன. ஊழல் மற்றும் வம்ச அரசியல் குற்றச்சாட்டுகள் இருந்த போதிலும் திமுக செய்தி தொடர்பாளர் மனுராஜ் சுந்தரம் கட்சியின் நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொள்கிறார். தேர்தல் காலங்களில் பொதுவாக மீண்டும் எழும் இத்தகைய குற்றச்சாட்டுகளை நிவர்த்தி செய்வதில் அவர்களின் உறுதிப்பாட்டை வலியுறுத்துகிறார். தமிழகத்தில் 5க்கும் மேற்பட்ட கட்சிகளின் கூட்டணிக்கு திமுக தலைமை தாங்குவதும் அதிமுக பல கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடுவதும் மாநிலத்தின் சிக்கலான அரசியல் நிலப்பரப்பை பிரதிபலிக்கும் வகையில் தமிழகத்தில் உள்ள சிக்கலான கூட்டணி வலையையும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். சுருக்கமாக, பாஜக மாறிவரும் உணர்வுகளை பயன்படுத்தி ஜனரஞ்சக நடவடிக்கைகளுக்கு மேல் வளர்ச்சி நிகழ்ச்சி நிரல்களை வலியுறுத்துவதை நோக்கமாக கொண்டாலும் தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் பன்முகத்தன்மை கொண்டதாகவே உள்ளது. நிறுவப்பட்ட கட்சிகள் மற்றும் வளர்ந்து வரும் போட்டியாளர்கள், மாறிவரும் கூட்டணிகள் மற்றும் வாக்காளர் உணர்வுகளின் பின்னணியில் தேர்தல் வெற்றிக்காக போட்டியிடுகின்றனர். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.